ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிஷோர் பர்த்டே அன்றைக்கி எடுத்திருந்த வீடியோ தான். நானும் ரெகுலராக லாங் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்துடுறேன். பட் ஆனால் என்னென்னா அது எடிட்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுது. அதே மாதிரி தான் இந்த வீடியோவுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறணும்னு சொல்லிட்டு. எடிட்டிங் ஒர்க் முடிச்சே 10 நாள் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இன்னொரு 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். அன்றைக்கின்னு பார்த்தா அவர் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அவங்க அப்பாவோட டிஷர்ட்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரே விளையாடிட்டு இருந்தான். சரி, அவன் விளையாடுறதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஜெப்டோலேருந்து வந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இந்த பேப்பர் பேக்கை சேர்த்து வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஒரு ஆனந்தமே தெரியல. ஹஸ்பண்ட் அடிக்கடி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் தான் கோவிலுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்கா. ஸோ அதனால் சாமிக்கு பிரசாதமாக எதாவது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு முக்கல்ல ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்கனால தான் காலையில் கோவிலுக்கு போக முடியல. ஸோ ஈவினிங்க்கு தான் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அவனுக்கும் நான் செய்கிற பால் பாயசம்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அதையே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த விஷயத்தில் குட்டியும் சரி எங்கள் அப்பாவும் சரி ஒன்றா தான் இருப்பாங்க. நான் செய்கிற பால் பாயசம்னா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், இவனுக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் அதுக்கு பால் அடுப்பில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். நம்மளுக்கு அப்போ தான் எனர்ஜியே வரும். ஸோ அது குடிச்சிட்டு பால் பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட டீட்டெயில் ரெசிபி வீடியோ இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டா குட்டி ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவனுக்கும் சாப்பிட கொடுக்க ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா லஞ்சுக்கு கொஞ்சம் ஹெவியாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு குட்டிக்கு நார்மல் முட்டை தோசையும் எனக்கு பொடி தோசை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா நம்ம காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா லஞ்சுக்கு செய்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக ஆகிடும். அப்புறம் குட்டியும் குளிக்க வச்சுட்டு அவனையும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வந்துட்டேன். காலையில் கோவிலுக்கு தான் போக முடியல, வீட்டில் இருக்க சாமி படத்துக்காச்சும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அழகாக சமத்தா நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு பாயசம் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தேன். அவனுக்கு பால் பாயசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது போல இருக்குது. மம்மி சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அதுலேயும் முந்திரி பருப்புலாம் தேடி தேடி ஊட்டி விடவும் மம்மி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாகிட்டு குஷியாகி விளையாடிட்டே இருந்தான். அப்புறம் எனக்கு முத்தெல்லாம் கொடுத்து விட்டுட்டு மம்மி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. நம்ம என்ன தான் பெரியவங்களாகி வளர்ந்தாலுமே குழந்தைங்க முன்னாடி நம்ம ரொம்பவே குழந்தையாகிடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த மூமெண்ட் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சதாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் 65யும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது மைல்டாக ஒரு காரம் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இது நம்ம வெரைட்டி ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, நான், அப்புறமா இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி எந்த ஐட்டத்தோடு வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தோட டீட்டெயில் ரெசிபியுமே கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி பன்னீர் 65யோட ரெசிபி மட்டும் நம்ம சேனலில் இருக்கும், வேணுன்றவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கடகடன் சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியல, கடகடன்ட்டு 2 பக்கம் வச்சுட்டு கடகடன் சமையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் அம்மா வீட்டில் தான் அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ அதனால் சிம்பிளாக தான் வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலுமே அங்கே கொஞ்சம் வேலை இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் வேலை முடிச்சுட்டு நம்ம வீட்லேயும் வேலை வச்சுட்டு இருந்தால் அங்கேயும் போய் வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையலுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அப்பா வேறு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாரா. சரி ஓகே, அவனையும் இல்லையா, சரி கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நம்மளோட ஏபிசி ஜூஸும் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி குடிச்சிட்டேன்.
அப்புறம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்துட்டு அப்புறம் நானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தேன். அப்புறம் அங்கே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சாமிக்கு கோவிலுக்கு போகணுமா, ஸோ அதனால் பிரசாதத்துக்காக ஊற வச்சுருந்தேன். சுண்டல் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கும் ஒரு பக்கம் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில் ரெசிபி வீடியோவும் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சாமிக்குன்னு ரெடி பண்ணுறதுனால இன்னுமே பயபக்தியாகவே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தது, ரொம்ப கசகசன்னு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குளியல் போட்டுட்டு வந்துட்டு திருப்பியும் அடுத்த சமையல் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் சுண்டல் வேக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு பேக்கிங் வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கலும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ சக்கரை பொங்கலும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம கோவிலுக்கு கொண்டு போகிற பிரசாதம் நல்லபடியாக செஞ்சுருந்தாலும் அதில் ஒரு வாசனை வரும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரசக்கற்பூரம் போட்டால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் ரசக்கற்பூரம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே கலந்துட்டு இதையும் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பார்சல் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அங்கே எல்லாேருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு பிரசாத கிண்ணமாக தொன்னெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், வேணுன்றவங்க பாருங்கள். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பலூன்ஸ் எல்லாமே மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையுமே அப்படியே அவங்க கூட விளையாடிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கேக் கட்டிங்க்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட் மினிட்ல தான் கேக் வாங்க போயிருந்தோம். ஸோ சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் பண்ணியிருந்தோமா, பிளானிங் பெருசாக பண்ணலை. பட் இருந்தாலுமே நல்லபடியாக இந்த வருஷம் அவனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவனுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தான். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அவருக்கு கேக் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. அம்மா ஊட்டி விட்ட அந்த ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் யார் கொடுத்த கேக்கையுமே சாப்பிட்ல. அவர் எல்லாருமே கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதில் ஒரே ஜாலியாகிட்டு ஒரே விளையாடிட்டு இருந்தான். பர்த்டே வந்து ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணலை. சிம்பிளாக தங்கச்சி வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க. அப்புறம் அக்கா வந்திருந்தா. ஸோ அவங்க எல்லாரையுமே வச்சு சிம்பிளாக தான் வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவர் கிஃப்டெல்லாம் அப்போவே உடனே திறந்து பார்த்து ஒரே விளையாடிட்டு இருந்தான். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, 65 அப்புறமா ஆனியன் ரைத்தா எல்லாமே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கான வீடியோ இதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.